பரக்கத் நிகாப் மேட்ரிமோனி. இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம். புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம், மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம். படிப்பு, வருமானம், வயது, மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது. உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் பரக்கத் நிகா தமிழ் நிகா என டைப் செய்து நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு 8667312781 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். குறைந்த கட்டணம், பாதுகாப்பான சேவை. இறை அருளால் இனிய வாழ்க்கை துணை அமைய துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி அரேபியாவில் உள்ள பத்ரு என்ற ஊர் மதினாவிலிருந்து சுமார் 152 கிலோமீட்டரும் மக்காவிலிருந்து சுமார் 313 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஊர் அமைந்துள்ளது. பத்ரு என்ற இந்த ஊரில்தான் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதான் மாதம் பிறை 17 அன்று முஸ்லிம்களுக்கும் மக்கத்து குறைஷிகளுக்கும் இடையில் மாபெரும் யுத்தம் நடந்தது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் நடந்த முதல் யுத்தமாகும். போர் நடந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பெரும் பாலைவன மலையாக இருந்த இந்த பகுதி தற்பொழுது பெரும் நகரமாக வளர்ந்துள்ளது. பத்ரு போர்க்களம் நடந்த பகுதியை சுற்றி பெரிய கட்டடங்கள், வீடுகள், வணிக வளாகங்கள் என்று இந்த பத்ரு நகரமே பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி அனைத்தும் பத்ரு நகரத்துடைய பகுதிகள், சாலைகள். இஸ்லாமிய போர்கள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் அந்நிய மக்களால் முன்வைக்கப்படுகிறது. எனினும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த போர்கள் அனைத்தும் நியாயமான காரணங்களுக்காகவே நடைபெற்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த முதல் யுத்தமான இந்த பத்ரு போர், இதற்கு பின்பும் நியாயமான காரணம் உள்ளது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் ஏற்பட்ட பல பரீட்சையில் சத்தியத்திற்காக போராடியோர் சிறு குழுவினராக இருந்து கொண்டே அசத்தியத்திற்காக போராடியோரை தமது இறை நம்பிக்கையின் வலிமையால் தோற்கடித்தனர். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடந்த இந்த மாபெரும் யுத்தத்தில் வெறும் 300 பேர் எண்ணிக்கையில் இருந்த முஸ்லிம் படை மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த போர்க்களத்தில் சந்தித்தது. இந்த வரலாற்றை இந்த காணொளியில் காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பத்ரு போர்க்களம் நடந்த பகுதி இதுதான். ரமதான் பிறை 17 காஃபிர்கள் 1000 எண்ணிக்கை, முஸ்லீம்கள் 300 எண்ணிக்கையில் அல்லாஹ் 5000 மாணவர்களை கொண்டு இந்த களத்தில் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை முஸ்லீம் படைக்கு அல்லாஹ் வழங்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவில் ஆட்சியை நிறுவிய பின் மக்காவைச் சேர்ந்த வணிக கூட்டத்தினர் நபிகள் நாயகத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் வழியாக பயணம் செய்து வந்தனர். நமது நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய நாட்டவர் தமது நாட்டுக்குள் அத்துமீறி பிரவேசிப்பதை தடுக்க திட்டமிட்டார்கள். குறிப்பாக முஸ்லிம்களின் உடைமைகளை பறித்து கொண்டு ஊரை விட்டே விரட்டியடித்த மக்காவாசிகள் தமது நாட்டுக்குள் அத்துமீறி நுழைவதை தடுக்க வேண்டும் என நினைத்தார்கள். இந்த நிலையில்தான் மக்காவின் முக்கிய நபரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமனருமான அபு சுஃபியான் தலைமையில் ஒரு வணிக கூட்டம் அதிகமான சரக்குகளுடன் தமது நாட்டுக்குள் புகுந்து பயணித்து கொண்டிருக்கும் செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. எனவே அவர்களை வழிமறித்து அவர்களின் பொருட்களை பறிமுதல் செய்வதற்காக தமது தலைமையில் படை நடத்தி சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணிக கூட்டத்தின் வர்த்தக பொருட்களை பறிமுதல் செய்ய வரும் செய்தி வணிக கூட்டத்தின் தலைவரான அபு சுஃபியானுக்கு தெரிந்தது. உடனே அபு சுஃபியான் தம்மையும் தமது வர்த்தக பொருட்களையும் காப்பாற்ற படையெடுத்து வருமாறு மக்காவுக்கு தகவல் அனுப்பினார். இத்தகவலுக்கு பின் மக்காவிலிருந்து சுமார் 1000 பேர் கொண்ட பெரும்படை மதினாவை நோக்கி புறப்பட்டு வந்தது. வர்த்தக கூட்டத்தை வழிமறித்து பறிமுதல் செய்வதா அல்லது எதிர்த்து வரும் எதிரிகளுடன் போர் செய்வதா என்ற குழப்பமான நிலை நபி தோழர்களுக்கு ஏற்பட்டது. எதிரிகளின் படையில் 1/3 பங்கு என்ற அளவிலேயே தங்கள் படைபலம் இருந்ததால் போரை விட வணிக கூட்டத்தை வழிமறிப்பதிலேயே அதிக ஆர்வம் காட்டினார்கள். ஆயினும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை களத்தில் சந்திப்பதையே தேர்வு செய்தார்கள். இது சம்பந்தமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். வாணிப கூட்டம் அல்லது எதிரிப்படை ஆகிய 2 கூட்டத்தில் ஒன்று உங்களுக்கு உண்டு என அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நினைத்து பாருங்கள்.
ஆயுதமேதாந்த வாணிப கூட்டத்தினர் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென நீங்கள் விரும்பினீர்கள். அல்லாஹ்வோ தனது கட்டளைகளால் உண்மையை உறுதிப்படுத்தவும் இறை மறுப்பாளர்களை வேறறுக்கவும் நாடுகிறான். திருமறை குர்ஆன் சூரத்துல் அன்ஃபால் வசனம் 7. அல்லாஹ் போரையே விரும்பியதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுடைய கருத்தை எதிர்பார்த்தார்கள். தோழர்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்கிறார்களோ அதற்கு கட்டுப்பட நாங்கள் தயார் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். போர்க்களத்திற்கு அருகாமையில் உள்ள மஸ்ஜித் அரிஸ் இது. இந்த மஸ்ஜித் இருக்கக்கூடிய இடத்தில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூடாரம் இருந்தது. விடிய விடிய அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அழுது துவா கேட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டியணைத்து, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்றாடியது போதும், நிச்சயம் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான் என்று ஆறுதல் கூறினார்கள். இந்த தருணத்தில்தான் திருமறை குர்ஆன் சூரத்துல் அன்ஃபால் வசனம் 9, உங்கள் இறைவனிடம் நீங்கள் உதவி தேடிய போது அணிவகுக்கும் வானவர்களில் 1000 பேரை கொண்டு உங்களுக்கு உதவுவேன் என அவன் உங்களுக்கு பதிலளித்தான் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். இந்த போர்க்களத்தில் வானவர்கள் உங்களோடு போர் செய்வார்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கின்றான். மேலும் முஸ்லிம்கள் அமைதி பெறுவதற்காக அல்லாஹ் இந்த இடத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தையும் வானிலிருந்து மழையையும் பொழிவித்தான். கவலையிலும் சோர்விலும் இருந்த முஸ்லிம்களுக்கு இந்த தூக்கமும் மழையும் பெரும் புத்துணர்ச்சியாக இருந்தது. இந்த களத்தில் எதிரி படையில் உள்ள காஃபிர்கள் 1000 எண்ணிக்கையிலும் முஸ்லிம்கள் 300 எண்ணிக்கையிலும் இருந்தார்கள். மேலும் முஸ்லிம்கள் நோன்பு நோற்றவர்களாகவும் உடலில் பலம் குன்றியவர்களாகவும் ஆயுதம் இல்லாதவர்களாகவும் போர்க்கலைகளை அறியாதவர்களாகவும் இருந்தனர். போர்க்களத்தில் முஸ்லிம்கள் தயாராக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதோ வானவர் ஜிப்ரீல் போர் கவசங்களுடன் தன்னுடைய குதிரையுடைய கடிவாளங்களை பிடித்து கொண்டு போருக்கு தயாராக நிற்கின்றார். களத்தில் நின்ற வானவர்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கின்றான், நான் உங்களுடன் இருக்கிறேன். எனவே நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டோரை உறுதிப்படுத்துங்கள். இறை மறுப்பாளர்களின் உள்ளங்களில் பீதியை போடுவேன். எனவே கழுத்துகளின் மேல் வெட்டுங்கள், அவர்களின் மூட்டுகள் ஒவ்வொன்றையும் வெட்டுங்கள். திருமறை குர்ஆன் சூரத்துல் அன்ஃபால் வசனம் 18. முழுக்க வானவர்கள் மூலம் செய்யப்பட்ட இந்த போரில் காஃபிர்கள் 24 பேர் கொல்லப்பட்டனர். 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள். முஸ்லிம் தரப்பில் 14 பேர் ஷஹீதானார்கள். அல்லாஹ் ஆரம்பத்தில் சொன்னது போலவே முஸ்லிம்களுக்கு இந்த போர்க்களத்தில் மிகப்பெரிய வெற்றியை தந்தான். இந்த பத்ர் போரில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை உள்ளது. சிறு கூட்டமாக இருந்தும் பெரும் கூட்டத்தை முஸ்லிம்கள் இந்த களத்தில் வென்றார்கள். காரணம், முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த போர்க்களத்தில் வைத்தார்கள். அதுக்கேற்றவாறு அல்லாஹ்வும் தன்னுடைய வானவ படையின் மூலம் இந்த களத்தில் முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான். இதுவே பத்ர் போர் நடந்த வரலாற்று பின்னணியாகும். இதுபோன்ற ஏராளமான வரலாற்று இடங்கள், வரலாற்று செய்திகளை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.